டெல்லி சென்றுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார். அதிமுக உட்கட்சி விவகாரம் பூதாகரமான நிலையில் இந்த சந்திப்பு நடந்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு ஒடிசாவைச் சேர்ந்த மணல் சிற்ப கலைஞர் சுதர்சன் பட்நாயக் பூரி கடற்கரையில் 750 தாமரை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மணல் சிற்பத்தை உருவாக்கியுள்ளார். நாட்டை சிறப்பாக வழிநடத்தும் பிரதமர் மோடிக்கான பிறந்தநாள் பரிசு இது என பட்நாயக் கூறினார். புரட்டாசி மாத பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடை திறக்கப்பட்டது. 21ஆம் தேதி வரை நடை திறந்திருக்கும் என தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் கட்ராவில் உள்ள ஸ்ரீ மாதா வைஷ்ணோ தேவி கோயில் மழை வெள்ள பாதிப்பால் சில தினங்களுக்கு முன் மூடப்பட்டது. தற்போது வானிலை சீராகி வரும் நிலையில் 17ஆம் தேதி முதல் கோயில் நடை திறக்கப்பட்டு பக்தர்களை அனுமதிக்க ஏற்பாடுகள் நடைபெறுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. நேபாளத்தில் சமூக வலைதளங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து வெடித்த கலவரத்தில் உயிரிழந்தோரின் உடல்களுக்கு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெற்றது. இறுதி ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர்.